நான் ரிஷிராஜ் பெருந்துறை கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். 6 மாதம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அனுப்பிச்சுட்ருக்காங்க கம்பெனிக்கு. கம்பெனி நேம் வந்து சக்தி ஆட்டோ காம்போனன்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் போய் மீட்டிங் ஹால் கூப்பிட்டு போனாங்க. அந்த மீட்டிங் ஹாலில் வந்து சேஃப்டியை பற்றி வீடியோ போட்டு காமிச்சாங்க. அந்த சேஃப்டின்னு என்ன சொன்னாங்கன்னா, க்ளவுஸு, ஷூ, ஐ கிளாஸு, அப்புறம் ட்ரெஸ் கோடு, ரோப்பு, அப்புறம் ஹெல்மெட்டு, அடுத்து வந்து கார்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அந்த வீடியோ போட்டு காமிச்சாங்க. அதில் வந்து என்னென்னா நக்கிள், டிஸ்க்கு, புள்ளி, சி ட்ரம்மு, எல் ட்ரம்மு, ஆர்ஆர் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பிளான் பக்கம் தாட்டி விட்டாங்க. அந்த பிளானில் வந்து நான் வந்து பிளான் ட்ரம் லைனில் இருக்கிறேன். அந்த ட்ரம் லைனில் கூப்பிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு அடுத்த 2 நாள் வந்து சும்மா வந்து நின்று பார்க்க சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து பீஸ் எடுத்து வச்சு பார்க்க சொன்னாங்க. அதில் வந்து ஏபிஎஸ்ஸு, சி ட்ரம், எல் ட்ரம், ஆர்ஆர் ட்ரம் அந்த 4 பீஸ் நாங்கள் பார்க்குறோம். அதில் வந்து ஏபிஎஸ்சில் வந்து ஃபிக்ஸர் குவாலிட்டிலாம் பார்க்க சொல்லுவாங்க. ஃபிக்ஸர் வச்சு பார்த்து கோ நோகோ, அப்புறம் கேஜ் செக் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். அந்த கேஜ் செக் பண்ணி முடிச்சோம்ல ட்ரேஸபிலிட்டி வந்து யார் பார்க்குறாங்களோ அவங்க நேம் போட்டு நாங்கள் கீழே இறக்கி வைக்கணும். கீழே இறக்கி வச்சோம்ல பெயிண்டிங் போகும். ஏபிஎஸ் வந்து பெயிண்டிங் போனோம்ல ஓவனில் வைப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் ஓவனில் வச்சு அடுத்தது எடுத்து லேசர் மார்க்கிங் அடித்து அப்புறம் வந்து ஃபிக்ஸர் குவாலிட்டி பார்ப்பாங்க. ஃபிக்ஸர் குவாலிட்டி பார்த்தவங்க அதே மாதிரி அடுத்து ட்ரேஸபிலிட்டி போட்டு அவங்க வந்து பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அடுத்து வந்து சி ட்ரம்மில் பார்த்திங்கன்னா சி ட்ரம் வந்து கொஞ்சம் பெரிய ட்ரம்மாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஃபிக்ஸர் பார்த்து கோனோவை பார்த்து அடுத்து அவங்க வந்து பக்கத்தில் வந்து டயல் பார்ப்பாங்க. டயல் பார்த்தோன்னா ட்ரேஸபிலிட்டி போட்டு இறக்கி அடுத்து கோனிங் ஓட்டுவாங்க. அந்த கோனிங் ஓட்டினதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் போய் பிடிஐ பார்ப்பாங்க. பிடிஐயில் வந்து க்ரூவிங் கேஜ், அடுத்து வந்து டயல் பார்ப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்ட்ரமில் வந்து கோனோவை செக் பண்ணி பேலன்சிங் பார்த்து பேலன்சிங் வந்து 200 மேலே இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பீஸு, 200 கூட இருந்துச்சுன்னா ஓகே பீஸு. அடுத்து வந்து ஓகே பீஸ் வந்து கோனிங் ஓட்டி கோனிங்கில் வந்து லேசர் மார்க்கிங் வச்சு அவங்க செக் பண்ணி அப்புறம் வந்து ட்ரேஸபிலிட்டி போட்டு இறக்கி வச்சுருவாங்க. அடுத்து வந்து அது வந்து அந்த பீஸ் வந்து ஜிஎம்எல் போய் பெயிண்டிங் போகும். பெயிண்டிங்கில் போனோம்னா அவங்க ஒரு டைம் செக் பண்ணுவாங்க. ஃபிக்ஸர் செக் பண்ணி அப்புறம் வந்து ரிஜெக்ட் பீஸாக இருந்தால் ரிட்டன் கேவ் பண்ணாது மறுபடியும் கோனிங் ஓட்டி அடுத்து வந்து ஓகே பீஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புள்ளி, அந்த புள்ளியில் வந்து 1/2 கிலோ இருந்துச்சுன்னா அது வந்து ஓட்டை போட்டு அப்புறம் வந்து குறைச்சி கொடுக்கணும். 1/2 கிலோன்னா இப்போ வந்து 20 கிராம் தான் இருக்கணும். அது வந்து 90, 95 அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா அது ரிஜெக்ட் பீஸு. அது வந்து புள்ளி ஓட்டை போட்டு கொடுத்துன்னா அது கரெக்டாக ஓகே பண்ணி கொடுத்துரும். அடுத்து வந்து அதில் ஜியோமேட் கொண்டு போய் அவங்க அங்கே போய் பெயிண்டிங் பண்ணுவாங்க. பெயிண்டிங் பண்ணி முடித்தவங்கள அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டயலில் வந்து அது வந்து கேலிப்ரேஷன் ஒன்று லேப் அது வந்து அப்பப்போ கொஞ்சம் கேஜி தெரிஞ்சு போச்சுன்னா அது வந்து லேபில் கொடுத்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணோன்னா ரிட்டன் வந்து என்கிட்டயே கொடுப்பாங்க. அது வந்து அதில் தான் செக் பண்ண முடியும். அப்பப்போ மாதத்துக்கு ஒருக்கா மாற்றுவாங்க. கம்பெனி ஷிஃப்ட் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 3 மணி வரையும் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு. செகண்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 12 மணி வரையும் செகண்ட் ஷிஃப்ட்டு. தேர்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து காலையில் 6 மணி வரையும் தேர்ட் ஷிஃப்ட்டு. அது வந்து ஜென்ரல் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து 5 மணி வரையும் ஜென்ரல் ஷிஃப்ட்டு. அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கம்பெனிக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் இன்னும் போக பார்த்து கற்றுக்கினேன். அதில் வந்து கற்றுக்கிட்டு வந்து 3 மாதத்தில் கற்றுக்கிட்டேன். ஈஸியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் வேலைலாம். அப்புறம் வந்து மைண்டுள்ளதாக தான் இருந்துச்சு கம்பெனி. அப்புறம் வேறு கம்பெனிக்கு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே கம்பெனியில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வந்து ரிஜெக்ட் பீஸ்லாம் போட்டுருவோம். போட்டு அதை வந்து எடுத்து மறுபடியும் கோனிங் ஓட்டுவாங்க. கோனிங் ஓட்டி மறுபடியும் லேசர் மிஷின் வச்சு அடுத்து வந்து டயல் பார்த்து மறுபடியும் ஜியோமெட் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் மறுபடியும் அதை செக் பண்ணிடுவாங்க. பெயிண்டிங் ஏற்கனவே அடிச்சதுனால பெயிண்டிங் வந்து அடிக்க மாட்டாங்க. அதனால் வந்து செக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது அடுத்து ஓகே பீஸ் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் தயாரிக்கிறாங்க சுசுக்கி, ஹோண்டா. சுசுக்கி தான் அதிகமாக தயாரிக்கிறாங்க. அந்த சுசுக்கிலே பார்த்திங்கன்னா எல்ட்ரம், சீட்ரம், புள்ளி, ஆர்ஆர் அதெல்லாமே வந்து